இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரிய உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனம் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டா, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமா அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். 107th ஃபிலிம் சூப்பர். அண்ட் எங்க ஐயோ ரெடின் இந்த முனிஷனை எல்லாருக்கும் தேங்க்யூ. மேலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்க சுனில் எங்க சாந்தினின்ட்டு. பயங்கரமான காம்பினேஷன் அவங்களது. அண்ட் பாலசரவன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்றேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்க இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போதான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஎஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம், இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்துல வந்து உங்க அண்ணன் கூட வந்து ஆமா அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதானே நீங்களும் உங்க அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. போட்டோக்கு நிக்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல நிக்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பத்தி வேற நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்க ஒழுங்கா படிக்கலனாலும் எங்க அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளவுதானா? இன்னொரு கேள்வி கேள்வி இப்படி வாங்க. அங்க எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சா இல்ல ஈஸியா? இல்ல வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான், பட் கொஞ்சம் சீரியஸா இருப்பான் படத்துல. அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்ல டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்ல திடீர்னு நான் ஏதாவது வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அதை பாரு சாந்தி கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு போயிடும். ஓ அப்படின்னு சிரிச்சிடும் விட்டுருவான். மறந்து ரோட்ல எல்லாத்தையும் மறந்து டீல் பண்ணிருக்கீங்க அவரை. நான் இந்த படத்துல அப்படிதான். இந்த படத்துல தேங்க்யூ சார். அவ்வளவுதானா? இன்னும்
இன்னும் இதான் நீங்க சொல்ல விரும்பல? வேற எதுவும் இல்லைங்க, அவ்வளவுதான். 14th நிறைய சொல்லணும்னு இருக்கு, பட் நீங்க பாருங்க. பெருசா 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 கண்டிப்பா பாக்குறோம். பெருசா இருக்கும், பாருங்க. தேங்க்யூ சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.